இவர் வேற இந்த நேரம் பார்த்து போன் எடுக்காம டென்ஷன் பண்றாரு. எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுண்ணே. அங்க சொல்லியாச்சு. நான் சொல்லிட்டேனே. இப்ப போய் நாமினேட் பண்ணிடலாம். நீங்க வேலையை பாருங்க. ஹலோ ரேஷ்மா, உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் காலை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ல, அப்ப நான் பிஸியா இருக்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? சரி, அதை விட என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. ஹலோ, நீ எதுக்கு போன் பண்ணிட்டு பேசாம இருக்க? ரேஷ்மா, நீ லைன்ல இருக்கியா இல்லையா? சம்மலி ஐலி, நீயா? சாரி, நான் ரேஷ்மா நினைச்சிட்டேன். அது நான் பைக்ல வந்துட்டு இருந்தப்ப அவதான் நான் கட் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருந்தாளா, அதான் அதே டென்ஷன்ல நான் உன்கிட்ட பேசிட்டேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. நீங்க யார் கூட வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, அதே எதுக்கு எனக்கு? உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணா அட்லீஸ்ட் அதை பார்த்துட்டாவது அட்டென்ட் பண்ணுங்க. ஐயோ, நான் ஏதோ இருக்க டென்ஷன்ல அப்படி பண்ணிட்டேன். சாரி ஐலி. சரி, நாங்க இங்க வந்துட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா, நீங்க எங்க வரீங்க? இன்னும் காணோம். நான் அதை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். சிவா, கபிலன் ஒரு பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்கான். அண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஆமா, மாமாக்கு யாராவது கால் பண்ணாங்களா? இல்லையே, அப்படி எதுவும் கால் வரலையே. ரொம்ப நல்லது. சிவா, கபிலன் மாமாவை நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கதான் இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கான். அதனால நாமினேஷன் முடிகிற வரைக்கும் மாமா எந்த கால் வந்தாலும் அட்டென்ட் பண்ண கூடாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். சரி ஐலி, அதை நான் பாத்துக்கிறேன். நாமினேஷன் முடிச்சு நான் உனக்கு கால் பண்றேன். சரி. இப்போ நாமினேஷன் முடிஞ்சதுன்னா நம்ம நாளையில இருந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலானே. எலெக்ஷன் டேட் வேற பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, கரெக்ட் தான், கரெக்ட். போன் பேசிட்டியா? பேசிட்டேன். அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். இப்போ போனை எப்படி வாங்குறது? அப்படி உங்க போனையும் கொடுத்தீங்கன்னா சேஃப்டிக்கு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணிப்பேன். நாளைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ப்ரூஃப் வேணும்ல? ஆமாண்ணே, தம்பி சொல்றதும் கரெக்ட் தானே. நாம நாமினேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். வேணுமனே அவங்களே ஒரு எழுத்து மேல புள்ளியை வச்சுட்டு நாம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கையில ப்ரூஃப் இருக்குது, நல்லது தானே. நல்ல ஐடியா தானே கொடுத்துருக்காரு. கரெக்ட் தான். பாருங்க, கேம்பெயினை ரொம்ப பக்காவா பிளான் பண்ணிக்கணும். டேய் கபிலா, நாமினேஷனை பண்ண விடாம தடுக்கிறதுக்காக சூசைட் டிராமாவா போடுற? நீ என்ன பண்ணாலும் நாமினேஷனை தடுக்க முடியாதுடா.